அனைவருக்கும் வணக்கம். இன்று நில அளவையில் எஃப்எம்இயை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ எல்லோருமே எஃப்எம்இ பார்க்குறது சர்வசாதாரணமாகி போச்சு. இப்போ தான் ஈஸ்வரிய மையத்திலிருந்து நிறைய எடுத்துக்கிறாங்க. அதனால் இப்போ எஃப்எம்இ பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு. ஆனாலும் அதில் உள்ள நுட்பங்கள் என்ன அப்படிங்கிறத இப்போது நான் சொல்கிறேன். ஒரு எஃப்எம்பின்னு சொன்னால் ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக். அதாவது எஃப்எம்பி எல்லாம் தயார் பண்ணி அதை ஒரு புக்காக தைச்சி அதை கிராம நிர்வாகத்திலேருந்து பராமரிச்சுட்டு வராங்க. அதில் ஒரு சீட்டு தான் இந்த சீட்டு. அந்த எஃப்எம்பி சீட்டை எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அதில் என்னென்ன நுட்பங்கள் இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எஃப்எம்பியில் மாவட்டம் சேலம் அப்படின்னு போட்டிருக்கோம். அடுத்தது வட்டம் வீரகனூர். அடுத்தது சர்வே நம்பர் 69, கிராம எண் 27. ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒவ்வொரு மாடலும் ஒரு வரியா நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த நம்பருக்கு இந்த கிராமத்துக்கு 27. கிராமத்தின் பெயர் கள்ளிப்பட்டி. பரப்பு 84 ஏர்ஸ். 84 ஏர்ஸ்ங்கிறது 2 ஏக்கர் 7 சென்ட். இந்த 2 ஏக்கர் 7 சென்ட் இந்த ஃபீல்டுக்குள்ள இந்த பவுண்டரிக்குள்ள தான் அடங்கியிருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த 2 ஏக்கர் 7 சென்ட் இந்த பவுண்டரிக்குள்ள தான், பவுண்டரிங்கிறது எல்லை, இந்த இது அளந்திருக்கு. இப்போ எஃப்எம்பியை பற்றி பார்ப்போம். எஃப்எம்பியில் தலைப்பக்கம் வடக்கு, ரைட் சைடு கிழக்கு, லெஃப்ட் சைடு மேற்கு அண்ட் தெற்கு. அடிப்பக்கம் தெற்கு. முதல்ல இந்த மாதிரி எஃப்எம்பியை நீங்கள் வச்சுக்கிட்டாதான் பூமியில் எஃப்எம்பியில் எப்படி இருக்கோ அப்படியே பூமியில் இருக்கும். நீங்கள் எஃப்எம்பியை டைரக்ஷனை மாற்றி வச்சிட்டிங்கன்னா அதாவது ரொம்ப தப்பாயிடும். அதனால் எஃப்எம்பியை கரெக்டாக வடக்கு பக்கம், தலைப்பக்கம் வடக்கு, அதாவது எழுத்துலாம் இப்படி இருக்கும்போது தலைப்பக்கத்தை வச்சு நான் கரெக்டாக நீங்கள் வடக்கில் வச்சு பார்க்கணும். இப்போ இந்த எஃப்எம்பியில் பார்த்தீங்களா ABCD இந்த 4 மூலை. அடுத்தது இந்த 1, 2ங்கிறது பெண்டு. இந்த ஒவ்வொரு ஒருத்தரும் ஒரு பெண்டை சர்வே பண்ணியிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ABCD இந்த 4 மூலையிலையும் இந்த மாதிரி கற்களை நட்டிருப்பாங்க. இதற்கு பேரு ட்ரை செங்ஷன் ஸ்டோன்ஸ் அப்படின்னு பேர். ட்ரை செங்ஷன் ஸ்டோன்ஸ் அதாவது புல முச்சந்தி கற்கள். இதை நம்ம எங்கள் சர்வேயில் பார்த்தீங்கன்னா இந்த பி கற்கள்னு சொல்லுவோம். ஆனால் நாட்டுப்புற பேச்சுவழக்கில் இதெல்லாம் தெரியாது. அதாவது அம்புக்குறி போட்டிருக்கு, அந்த கலை நட்டிருக்கோம் அப்படிம்பாங்க, அவ்வளோதான். அடுத்தபடியாக பாருங்க, இந்த 68 இருக்குன்னு இல்லையா, இது 69. இதுக்கு வடகால சைடு ஃபீல்டு 68ஆம் நம்பர் ஃபீல்டு. அதில் ஏதாவது ஒரு சர்வீஸ் நம்பர் உடனே எதையும் தேடாமல் 68வது சர்வே நம்பரை எடுத்து இந்த நிலத்தினுடைய எந்த சர்வீஸ் வேணுமோ அதை பார்த்துக்கலாம். அதே மாதிரி மேற்கால சைடு 67. இந்த சர்வே நம்பரை எடுத்து இந்த 67ல் உள்ள சர்வீஸ் நம்ம பார்க்கலாம். அடுத்தபடி இந்த கிழக்கில் 70 போட்டிருக்கு இல்லையா, இந்த சர்வே நம்பர் எடுத்து இதில் உள்ள சர்வே நம்பர் பேரை பார்க்கலாம். அதே மாதிரி தெற்கு இந்த சர்வே நம்பரை விட்டு இந்த சர்வே நம்பர் எடுத்து அதில் உள்ள பேரை பார்க்கலாம். இதுக்காக தான் சைடு நம்பர் கொடுத்துருப்பாங்க. சைடு நம்பர் மிக மிக முக்கியமானது. அதே மாதிரி டைரக்ஷனும் முக்கியமானது. டைரக்ஷன் நார்த்துங்கிறது மிக மிக முக்கியமானது. சில இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அம்புக்குறி போட்டு இதில் நார்த்துன்னு எழுதியிருப்பாங்க, எண் போட்டிருப்பாங்க. சில பேருக்கு அதாவது கன்ஃபியூஷன் வரும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த டைரக்ஷன் இந்த எஃப்எம்பியில் இப்படி தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சில இதில் நார்த்துன்னு போட்டு கொடுத்துருப்பாங்க. மேக்சிமம் இந்த எஃப்எம்பியை பெருசாக இருக்கிறத பற்றி இப்படி படுக்க வைக்கிறது வரைவாங்க. அதுக்கு தான் டைரக்ஷன் போடுவாங்க. இந்த மாதிரி நார்மலாக உள்ளதுக்கு டைரக்ஷன் இந்த மாதிரி நான் கொடுக்கறது இல்லை. இப்போ இந்த சப்டிவிஷனில் இந்த ஃபீல்டு, அதாவது 69வது ஃபீல்டை 1, 2, 3, 4, 5, 6 சப்டிவிஷனாக பிரிச்சிருக்காங்க. இந்த 6 சப்டிவிஷன் உள்ள ஏரியாவும் இந்த 2 ஏக்கர் 7 சென்ட்டுக்குள்ள தான் இருக்கு. அதாவது 2 ஏக்கர் 7 சென்ட் நிலத்தையும்
6 சப்டிவிஷனாக பிரிச்சிருக்காங்க. இப்போ இது ஒரு ஏரியா வரும், 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 இது ஒரு ஏரியா வரும். இந்த ஏரியாவில் எங்க பார்க்கணும்னா கிராம கணக்குகள் ஏ ரிஜிஸ்டர்னு ஒன்று இருக்கு. ஏ ரிஜிஸ்டர்ல அந்த வில்லேஜ் எஃப்எம்பி அந்த வில்லேஜ் எடுத்து அதில் ஏ ரிஜிஸ்டர் எடுத்து அதில் அந்த சர்வே நம்பரை எடுத்து சப்டிவிஷன் நம்பரை பார்த்து கூட்டினீங்கன்னா இந்த 2 ஏக்கர் ஏரியா வந்து எஃப்எம்பி வந்து அளவுக்கு மட்டும்தான். அதாவது எஃப்எம்பி மட்டும் அளவுக்கு மட்டும்தான். பரப்புக்கு வந்து ஏ ரிஜிஸ்டர் தான் மெயின். அதில் உள்ள ஏரியாவை தான் அதான் திட்ட விஸ்தீர்ணம் சொல்றது. ஏ ரிஜிஸ்டர் இருக்கிற விஸ்தீர்ணம் வந்து திட்ட விஸ்தீர்ணம், அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அதே அந்த திட்ட விஸ்தீர்ணத்தில் தான் விஓ வந்து அறங்களையும் மெயின்டைன் பண்ணுவார். அதனால இந்த 6 சப்டிவிஷன்லையும் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஏக்கர் 7 சென்ட் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எஃப்எம்பியில் இந்த கூட பவுண்டரி இருக்கு பார்த்தீங்களா, இந்த பவுண்டரியை கொஞ்சம் தடிப்பா போட்டு காட்டணும். அதான் அப்பதான் வந்து அது எல்லைன்னு தெரியும். அதே மாதிரி இந்த உள்ளூர்கிற சப்டிவிஷன் எல்லை பார்த்தீங்களா, அது கொஞ்சம் தின்னா இருக்கும். இந்த மாதிரி அப்படி இருந்துச்சுன்னா அது சப்டிவிஷன் எல்லைன்னு பேரு. புரியுதுங்களா? இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஏ டு பி, அதாவது டி டு பி டாட்ல ஒரு லைன் போட்டிருக்காங்க. இதுக்கு பேரு ஜி லைன்னு பேரு. ஜி லைன்னா கெஸ் லைன், பூமியில இருக்காது. அது எஃப்எம்பில அளவுல தான் இருக்கும். அதாவது எஃப்எம்பில நம்ம எடுத்தீங்கன்னா டி டு பி அப்படின்னு ஒரு லேடர் ஒன்று இருக்கு. அந்த லேடர்ல பாத்தீங்கன்னா இதுக்கு அளவு கொடுத்துருப்பாங்க. அந்த அளவு தான் இது. அதாவது இந்த கல்லுக்கும் இந்த கல்லுக்கும் உள்ள நீளம் 115.2 மீட்டர் அளந்தா, இந்த கல்லுக்கு இந்த கல்லு 115.2 மீட்டர் அளந்தா இருக்கணும். அப்படி இருந்தாதான் இந்த கல் வந்து சரியான பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பி டு சி இந்த லென்த் பாத்தீங்கன்னா 78.4 மீட்டர். இந்த கல்லுக்கும் இந்த கல்லுக்கும் உள்ள நீளத்தை வந்து நீங்க அளந்து பாத்தீங்கன்னா 78.4 மீட்டர் இருந்தாதான் அந்த பொசிஷன், அந்த கல் வந்து சரியான பொசிஷன்ல இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி சி டு டி பாத்தீங்களா 115.6, இதை ஜி லைனாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பவுண்டரி லைனாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 115 மீட்டர் இதுல கரெக்டா இருந்துச்சுன்னா இந்த கல்லு சரியான பொசிஷன்ல இருக்கு, இந்த கல்லு சரியான பொசிஷன்ல இருக்கு, இந்த கல்லு சரியான பொசிஷன்ல இருக்கு. அப்போ நீங்க இத கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபீல்டுல வச்சு அவங்க என்ன மெஷர்மெண்ட் எஃப்எம்பில போட்டிருக்காங்களோ அந்த பாயிண்ட்ல இருந்து நீங்க நம்ம பாயிண்ட்ல இருந்து அளந்தீங்கன்னா சரியா வந்து அந்த பவுண்டரியில உட்காரும். இந்த கல் சரியா பொசிஷன்ல அமையலன்னா கொஞ்சம் பிரச்சனை தான் வரும், மாத்தி மாத்தி வரும். அப்புறம் சரியான அந்த கல்லை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அப்புறம் அதை நட்டுட்டு அப்புறம் தான் சர்வீஸ் வந்து கொடுப்பாங்க. இப்ப நான் இந்த 3 கல்லு, அதே மாதிரி இந்த கல்லு இங்க இருந்து டி டு ஏ இந்த கல்லு 76.6 மீட்டர், அதே மாதிரி ஏ டு பி 97.2 மீட்டர். இந்த மீட்டர் கல்லு சரியா இருந்துச்சுன்னா இந்த 4 கல்லுமே சரியான பொசிஷன்ல அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம முடிவெடுத்துடலாம். சர்வே முடிவெடுத்துருவாரு. உண்மையிலேயே இந்த கல்லு 4 கல்லு சரியா இருந்துச்சுன்னு சொன்னா சர்வேயர் படுற சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. ஏன்னா ஒரு கல்லு மிஸ் ஆனா கூட அதை அந்த பொசிஷன்ல நடுறதுக்கு ஒரு நாள் ஆகும். இவங்களே சரிவாங்க, என்ன சர்வே சும்மா அளந்து கிடக்குறாரு அப்படின்னு இவங்கெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அந்த கல்லை வந்து அந்த பொசிஷன்ல வச்சாதான் எல்லா அளவும் சரியா உட்காரும். அந்த அளவு சரியா இல்லை அப்படின்னா 1 லிங்ஸ் 2 லிங்ஸ் அது வேற. அப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு அந்த பிரச்சனை நான் சொல்றேன். அப்படி இருக்கும்போது சரியா வரும். இப்போ இந்த கல்லு சரியா இருந்து 40.2 மீட்டர் வச்சீங்கன்னா இந்த அத்தை சரியா போய் உட்காரும். அதே மாதிரி இதுல இருந்து 45.2 மீட்டர் வச்சீங்கன்னா இந்த வரப்பு போய் சரியா உட்காரும். இதுல இருந்து 30.2 வச்சீங்கன்னா இந்த கல்லுல போய் கரெக்டா நின்னுக்கும். இப்படி இருந்தா தான் கல் சர்வே வந்து பண்ண முடியும். பண்ணணும் எல்லாருக்குமே வந்து நன்மை பயக்கக்கூடியதா இருக்கும். சரியா? அதனால இப்ப பாத்தீங்கன்னா இந்த லெவலுக்கு, ஏன்னா யூடியூப்ல கொஞ்ச நேரம் தான் கொடுத்துருக்காங்க, அதனால முழுசா விளக்கம் சொல்ல முடியாது. நான் அடுத்த ஷார்ட்ல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்றேன். ஓகே, தேங்க்ஸ். 9 மீட்டர் ஆயிடுச்சா?